Hello guys, நான் தான் ராகுல். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் சப்ஸ்கிரைபரை எப்படி சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூடியூப்பில் க்ரோ ஆக பேஷன்ஸ் இல்லைனா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஆர்ட் அண்ட் ஐகான். இதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக வச்சுருந்தா மட்டுமே பார்க்குறவங்க ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு சேனல் ஆட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எடிட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட சேனலோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் ஆட் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனல் எதை பற்றி அதோட கீவேர்ட்ஸ்லாம் போட்டுருங்க. இப்போ சப்போஸ் உங்களோட சேனல் ஃபிட்னஸ் பற்றினா ஃபிட்னஸோட கீவேர்ட் நல்லா ரிப்பீட் ஆகணும். அப்படி நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் ரேங்க் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. அதாவது நீங்கள் 5 வீடியோஸ் புவர் குவாலிட்டியில் போடுறதுக்கு விட ஒரே வீடியோ நல்ல குவாலிட்டியில் போட்டால் உங்களோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிராண்டிங். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ கீழேயும் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைபர். அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் இந்த பிக்சர் எப்படி இருக்கணும்னு. நீங்கள் உங்களோட லோகோவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை சப்ஸ்கிரைபர் பட்டனும் போட்டுக்கலாம். இது போடுறதால உங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும். இது எப்படி பண்ணணுன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா சேனல்ஸ்னு இருக்கும். சேனல்ஸில் போய்ட்டு சூஸ் அ பிக்சர்னு இருக்கும். அது உள்ள போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பான சப்ஸ்கிரைப் பட்டன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா வீடியோ கீழேயும் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பண்ணுறது தப்பு தான். அதாவது நம்ம எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்கிறதால யூஸ் இல்லை. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணால் கொஞ்சம் ஏறும், ஆனால் நம்மளோட வியூஸ் வந்து ஏறாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன். அதாவது நம்ம எல்லா வீடியோட எண்ட்லேயும் நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோவோட லிங்க் வரும். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீடியோவை பார்க்குறவங்க எண்டில் நம்மளோட ப்ரீவியஸான வீடியோ பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.